Good evening. Monday dinner roll, egg roll, stuffed egg roll. இப்படி இருக்கு டேஸ்ட். மசாலா, ஆனியன், டொமேட்டோ, ஆல் ஸ்டஃப்ஸ் இஸ் தேர். நானும் டிவிக்கு முன்னாடி இருந்து ஒரு வீடியோ போடாது வெற்றி அப்படின்னு போட்டா 1.5 லட்சம் பேர் பார்ப்பாங்க, லைக் போடுவாங்க. லைக் பைத்தியங்களா ஆயிடுச்சுங்க மனிதர்களுக்கு. இன்ஸ்டாகிராம், யூடியூப், அதுதான் நானும் என்னையும் சேர்ந்தோம். அது வியாதி மாதிரி ஆயிடுச்சு. எலெக்ஷன் முடிஞ்சிச்சு. உங்க ஆரவாரம்லாம் இன்னும் 2-3 நாளைக்கு இருக்கும். அடுத்து புதுசா எதனா ஒரு சப்ஜெக்ட் ஆரம்பிக்கும். அதை வச்சு இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப் பசங்கலாம் பேசிக்கிட்டு அதை 1 லட்சம் பேர் பார்த்துட்டு லைக் போட்டுக்கிட்டு கொஞ்சம் பேர் திட்டுவான். என்ன திட்டுறாங்கல்ல அந்த மாதிரி. வயசாயிடுச்சுன்னா உங்களுக்கும் தெரியல தம்பிங்களா, உங்களுக்கு 50 வயசு வரும், திரும்பி பார்ப்பீங்க, அப்படி தோணும். அது வயசு கோளாறு, உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். புரட்சி, ஜென்சி, நான் ரெபல், நாங்களாம் ரெபலா இருந்தவங்க தான். இப்போ தெரிஞ்சது, ஆஹா ரெபல்லாம் இல்லை, அது டபுள், அது ஹெல்த்து தான் ஸ்பாயில் ஆகும்னு தெரிஞ்சது. உங்களுக்கு புரியாது சொன்னா, எப்படி எங்களுக்கும் புரியாது அந்த வயசுல. ஹீரோயிசம் அப்படி இப்படின்னா ஒண்ணுமே. ஒரு ரெபல், புரட்சி, மக்களுக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கலன்னு இதெல்லாம் ஊனும். அப்புறமா ரியாலிட்டி புரிஞ்சது, ஒன்றும் பண்ண முடியாது. டிசைட்டிங் எவனும் ஒருத்தன் வெளியில தான், அது பிம்பம். அதை நம்ம தொட்டோம்னா நம்மளுக்கு ஷாக் அடிச்சு நம்ம காலி ஆயிடும்னு தெரிஞ்சிச்சு. நம்ம வேடிக்கை பார்க்கறதோ நிறுத்திக்கணும் அப்படின்னு புரிஞ்சது. அதுக்கான பவர் இருக்கணும், அதுக்கான ஸ்ட்ரென்த் இருக்கணும். அப்ப எங்கேயா போவோம், எவனா திட்டுவான். ஃபேமிலி மேன் ஆன பிறகு ரொம்ப பிரச்சனைகள் நம்ம சந்திப்போம். இது ஒரு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ். இந்த ஊரை பத்தி பேசுங்க, இதை பத்தி பேசுங்க, இங்க இருக்கிற விஷயங்களை சொல்லுங்க, மக்களுக்கு புரிய வைங்க, படிப்பு அறிவு கொடுங்க. புக்ஸ், இந்த புக்கை படிங்கன்னு சொல்லுங்க. புக்ஸ் படிக்கிறீங்களா நீங்க? இந்த ஜென்ரேஷன் பசங்க புக்ஸ் படிக்கிறது இல்ல. ஹிஸ்டரி புக்கோ ஒரு பிலாசபியோ ஏதாவது படிக்கிறீங்களா? ஒன்னும் கிடையாது. எல்லாம் போனை பற்றிட்டு இருக்கீங்க. நீங்க வேலைக்காக படிக்கிறீங்க, உங்களோட வாழ்க்கைக்காக படிக்கல. வேலை, நான் அதுல ஒரு காசு சம்பாதிக்கணும், லக்ஸரி லைஃப் ஆகணும். சர்வைவல்ன்றது என்ன தெரியுங்களா? கற்றுக்கொள்வதும் கற்பிப்பதும் தான் சர்வைவல். மற்றவங்க சொல்லி கொடுக்கறதுக்கும் நம்மளை ஷேர் பண்றதுக்கான நாலேஜ் வளர்க்கறது தான். அது வளர்க்கறது இந்த ஜென்ரேஷன் பசங்க. எப்ப மாற போறீங்களா? வீட்டுல புக்ஸ் இருக்கும், பேப்பர் வரும், படிப்போம். 10 நியூஸ் ஒருத்தவங்க போய் சொல்ல நம்மளுக்கு யாரு என்னையும் சேர்த்தா எனக்கு யாரு சாதகமா பேசினா அவனே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த ரியாலிட்டிக்குள்ள இருந்து வெளில போயிடுவோம். இந்த சமூகத்தை நினைச்சா பயமா தான். வெள்ளக்காரெல்லாம் தெளிவா இருக்காங்க, இது உண்மை எது பொய்ன்னு தெரியுது அவங்களுக்கு. இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூபால மக்கள் எவ்வளவு கெட்டு போறாங்கன்றத பத்தி பேசுறாங்க, இதை பத்தி பேச போறாங்க. குழந்தைங்களே இது ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயம். உங்க குழந்தைங்களுக்கு நீங்க ஊட்டுறீங்க. ரெஸ்டாரண்ட் போனா இந்தியால குழந்தைகிட்ட ஒரு போனை கொடுத்துறாங்க. அது திருப்பி 2 வயசு குழந்தையா சரி 3 வயசு, அதை பார்த்துட்டு இதுக்கு கதை பேசிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை அந்த வயசுல பார்க்க வேண்டியது, குழந்தை மூளைய எதையோ பார்க்கும். அந்த அளவுக்கு நீங்க பிஸியா இருக்கிறீங்க வெட்டி கதை பேசுறதுக்கு, செல்ஃபி எடுக்கிறதுக்கும் வெட்டி கதை பேசுறதுக்கும். தேங்க்யூ கண்ணம்மா ஃபார் யுவர் ஃபீஸ்ட். ஐ எம் லூசு, I'm talking like a rubbish. எப்படிதான் சொல்லுவாங்க இப்ப என்ன பார்த்து. இல்லடா நீ பொறுமையா எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சிட்டு ஆதங்கமா இருக்கும், நான் சொல்லிடுவேன். God bless you everyone. Take care of your children. That's the main thing.